ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2ல் இருக்க அப்பா அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். கீழைக்குப்பம் வாஸ் அ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நிகர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடலோர கிராமம் தான் கீரைக்குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் த்ரோ த பீப்புள் இன் த வில்லேஜ் டாயில்ட் இன் த சீஸ் எவ்ரிடே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அந்த அதாவது கடலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைப்பாங்களாம். அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி, ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இட் வாஸ் அ ப்ளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். அப்போ டிசம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஒரு புதுமையான ஒரு எப்பயும் போல் சண்டே மார்னிங் வந்து அவங்களுக்கு விடியுது. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் எனி அதர் டே த வில்லேஜஸ் ஸ்டார்டட் தேயர் ரொட்டீன். எல்லா நாளும் மாதிரியே அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த சண்டேவும். A few of them had already left to the sea and the others were preparing to go to sea. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து கடலுக்கு போயிட்டாங்க. மற்றவங்களாம் வந்து கடலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க, அதாவது ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ அட் த ஷோர் டு see of her father going to the sea. ஷோர் அப்படின்னா கரை அப்படின்னு அர்த்தம். அந்த வில்லேஜில் மீனாவும் அவங்களோட ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி கரையில் நின்று அவங்க அப்பாவை வந்து சீக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா? அதாவது கடலுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆஃப்டர் த மென் sailed டு த sea, த woman would return to other tasks they needed their attention. அதாவது மென்னா ஆண்கள், அவங்க வீட்டு ஆண்கள் எல்லாமே கடலுக்கு சென்ற பிறகு அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே அவங்களுடைய வீட்டு வேலைகளில் பிஸி ஆயிடுவாங்களாம். The children would play under the many coconut trees in the village. அந்த கிராமத்தில் நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்துச்சா, அந்த மரத்துக்கடியில் தான் அந்த வில்லேஜில் இருக்க குழந்தைகள் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது விளையாண்டுட்ருக்காங்க. த வில்லேஜ் பெல் வாஸ் about to strike 8 times. அப்போ அந்த வில்லேஜில் ஒரு பெல் இருக்காம், அது வந்து 8 முறை வந்து அடிக்குதாம். அதாவது ஒரு முறை அடித்தா மணி 1ன்னு அர்த்தம், 2 முறை அடித்தா 2, இப்போ 8 முறை அடிச்சிருக்கனால அப்போ டைம் வந்து 8. ஓகேங்களா? த பெல் கேர்டேக்கர் வாஸ் ரெடி டு ரிங் த பெல். அந்த பெல் அடிக்கிறவர் வந்து அந்த பெல் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஜஸ்ட் தென் ஹி சா தட் த சீ வாட்டர் ஹேட் ரிசீடட் எ ஃபியூ 100 meters. அப்போ வந்து திடீர்னு அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த வாட்டர், அதாவது கடல் தண்ணி எல்லாம் உள்நோக்கி போகிறது, அதாவது சில 100 மீட்டருக்கு தொலைவில் 100 மீட்டர் தள்ளி அந்த வாட்டர் வந்து இருக்கிற இடத்துல இருந்து உள்நோக்கி வாட்டர் எல்லாமே போகுதாம், கடல் தண்ணியெல்லாம். சூன் மெனி இன் த வில்லேஜ் நோட்டீஸ்டு த சேம். கொஞ்ச நேரத்துலேயே அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆல் த சில்ட்ரன் அட் த வில்லேஜஸ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவார்ட்ஸ் த sea. இப்போ அந்த வில்லேஜில் இருக்க குழந்தைங்கள் எல்லாம் அந்த கடலுக்கு பக்கத்தில் போகிறாங்களாம், கடலுக்கு பக்கத்தில் ஓடி போகிறாங்களாம். மீனா அண்ட் ஹர் மதர் வாஸ் ஆல்சோ வித் தெம். மீனாவும் அவங்க அம்மாவுமே அந்த கூட்டத்தில் இருக்காங்க, அவங்களும் பார்க்குறாங்க. த சீ வாட்டர் கண்டினியூ டு ரெசீட். அதே மாதிரியே மறுபடியும் அது கண்டினியூஸாக அது உள்நோக்கி போய்கிட்டே இருக்கான் கடல் தண்ணியெலாம். ஆல் ஹேட் கேதர்ட் அலாங் த ஷோர் டு see it. எல்லாருமே வந்து அந்த கடல் கரைக்கு வந்து அதை பார்க்குறாங்க. ஓகேவா? கேதர் ஆகி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. த பெல் ஹிட் 8 times. அப்போன்னு பார்த்து அந்த பெல் வந்து 8 times அடிக்குது. ஓகேங்களா? த பீப்புள் நவ் saw the wave far away in the sea. அப்போ அந்த பீப்புள் வந்து
அந்த வேவ் வந்து ரொம்ப தொலைவில் வந்து பார்க்குறாங்க. எக்ஸைட்லி தே பாயிண்டட் டு த வேவ் தட் ரைசிங் ஹை இன் த சீ. அதே மாதிரி பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு அந்த வேவ் வந்து அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக வந்து அந்த வேவ் வந்து உயருது. ஓகேங்களா, ரைஸ் ஆகுது. இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள் டு பி எக்ஸைட்டட் பை பிக் வேவ்ஸ் இன் கீரைக்குப்பம். இது வந்து காமனாக இவங்க பார்க்குறது தான். பட் ஆனால் வேவ் பார்க்குறது, ஏன்னா அவங்க கடலோரத்தில் தானே வாழ்கிறாங்க. ஸோ அதனால் வேவ்ஸ் பார்க்கறதுலாம் அவங்களுக்கு காமன் தான். பட் ஆனால் இந்த பிக் வேவ்ஸை பார்க்குறது ரொம்பவே ஆச்சரியமாக எல்லோரும் பார்க்குறாங்க. எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ் த பிக் வே தட் வாஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் தெம். இப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த வேவ் வந்து பெருசாக நம்ம நோக்கி தான் வருது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. It was now getting closer to the shore with the roar. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ரொம்பவே இன்னும் அந்த வேவ் வந்து ஹைட்டாக, அதாவது வானத்தையே தொடுற அளவுக்கு அவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சாம். இப்போ வந்து அது எப்படி வருதாம், கடல் கரையை நோக்கி பயங்கர கர்ஜனை, ரோர் அப்படின்னா கர்ஜனைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஆக்ரோஷமான சவுண்டில் அந்த வேவ் வந்து அவங்கள நோக்கி வருதாம். அதாவது கடல் கரையை நோக்கி வருது. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா எப்படி வருது பாருங்கள், எவ்வளோ பெருசாக, அதாவது ஸ்கையை தொடுற அளவுக்கு பெரிய வேவாக வருதாம். Gazing at the wave far away, Mina's mother felt a sudden fear gripping him. அதாவது அந்த வேவை அப்படியே தொலைவில் வர வேவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். மீனா மதர் வந்து சடனாக ஒரு பயம் வருது. பயம் வந்து அவளுடைய அவள் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பயப்படுறான். ஷீ ஃபெல்ட் தட் சம்திங் வாஸ் ராங். ஏதோ வந்து ஒரு தப்பு நடக்க போகுது, ஏதாவது தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அதாவது மீனாவோட மதர். ஷீ கேட்ச் மீனா பை ஹர் ஹேட் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவார்ட்ஸ் தேர் ஹோம். இப்போ என்ன பண்ணுறான்னா, மீனாவோட அம்மா வந்து மீனாவோட கையை நல்லா இறுக்க பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. த வேவ் கேம் closer to the shore had crushed the fishing boats. இப்போ அந்த வேவ் வந்து கரைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. வந்த உடனே அந்த ஃபிஷ்ஷிங் போட்ஸ்லாம் கடலோரத்தில் தானே நிறுத்தி வச்சுருப்பாங்க, அந்த போட்டெல்லாம் நொறுக்கிருச்சு அந்த வேவ். ஓகேங்களா, பிஃபோர் தே ரீச்டு தேர் ஹோம் த பவர்ஃபுல் வேவ் அண்ட் had hit the village. இப்போ அவங்க மீனாவோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவுமே தாக்கிருச்சு அந்த வேவ். ஓகேங்களா, மீனா அண்ட் ஹர் மதர் could hear their friends and family screaming all around them. இப்போ மீனாவும் அவங்க அம்மாவும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வில்லேஜில் இருக்க ஃபேமிலி, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலறதை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. The sea water entered the village and washed out the huts and boats. அதாவது ஹட்ஸ்னால் கூரை வீடு, அதாவது கூரை வீடு, படகு, இது எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு போயிருச்சான். The water hit their hut too. அதாவது கூரைகளையும் பிச்சுட்டு போயிருச்சான், வீடுகளையும். The மீனா and her mother were separated and thrown off. அந்த அலையில் மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து தூக்கி எறியப்பட்டுட்டாங்க, தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. Then slowly the water receded again to the sea. மறுபடியும் அந்த வாட்டர் எல்லாம் மறுபடியும் உள்நோக்கி போகுதான். த மீனாஸ் மதர் கேதர்ட் ஹர் செல்ஃப் அண்ட் சர்ச்டு ஃபார் மீனா. இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து அந்த கடலுக்குள்ளார போனதுக்கப்புறமேட்டு மீனா மதர் வந்து அவங்க வந்து மீனாவை தேடுறாங்க. ஓகேங்களா, இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மேசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ். அப்படி தேடிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு மறுபடியும் ஒரு பெரிய அலை வந்து அந்த வில்லேஜை தாக்குது. மீனா மதர் வார் வாஷ்டு அவே பை த வே. அந்த அலையில் அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க மீனாவோட அம்மா. த மீனா wrinkled த்ரோ வாட்டர்
ஸ்ட்ரக்லிங் டு ப்ரீத். இப்போ மீனா வந்து விரில்டுனா சுழட்டி அடிக்கிறது, தண்ணியில் சுழட்டி அடித்து சுழண்டு அடித்ததுனால அவள் வந்து மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா. ஒன் மூமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹர். ஒரு நிமிஷம் வந்து அவள் வந்து வாட்டருக்கு உள்ளார போனோடனே அவளை சுற்றி அப்படியே இருட்டான மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். இன் த நெக்ஸ்ட் ஷீ குட் see த ஸ்கை. அடுத்து அவள் வந்து உள்ளார அடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் மேலே வந்து வானத்தை பார்க்குறான். த wave banged her to the of the கோகனட் ட்ரீ. இப்போ வந்து அவளை வந்து அந்த அலை வந்து கோகனட் ட்ரீயில் வந்து தூக்கி அடிக்குது. ஓகேங்களா. ஷீ wristled the wave and firmly hunged the tree. Soon she fainted. இப்போ அந்த கோகனட் ட்ரீயில் அவளை வந்து தூக்கி எரியப்படுது அந்த வேவு. அடுத்து வந்து அவள் வந்து அந்த ட்ரீயை வந்து டைட்டாக இறுக்கி ஹக் பண்ணிட்டா, பிடிச்சிக்கிட்டா. அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவள் மயக்கம் அடைஞ்சிட்டா. ஃபெயிண்டட்னா மயக்கம் அடையுது. வென் ஷி woke up she was in the hospital. அவள் எந்திரிக்கும் போது அவள் வந்து எங்கே இருக்காளாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஆஃப்டர் ஷி ரெக்கவர்ட் தி transferred her to a rehabilitation center. அதுக்கப்புறமேட்டு அவள் ஹாஸ்பிட்டலில் குணமடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவள் வந்து ஒரு ரீஹாபிட்டேஷனை மறுவாழ்வு மையம், அதாவது இது மாதிரி ஃப்ளட்டில் வந்து அவங்களுடைய வீடு ஃபேமிலியெலாம் இழந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கும், அதுதான் மறுவாழ்வு மையம். அந்த இடத்துக்கு வந்து அவளை கொண்டு போய் விடுறாங்க. ஓகேங்களா. த சென்டர் ஹவுஸ்டு நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த ஹவுஸில் வந்து, அதாவது அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. எ கைண்ட் ஹார்ட்டட் ஆஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அதாவது அந்த மையத்தில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து, அந்த சென்டரோட ஆஃபீஸர் வந்து குழந்தைங்கக்கிட்ட ரொம்பவே தன்மையாக, அதாவது கைண்டாக நடந்துக்குவார். ஹீ ஆஃபன் யூஸ்ட் டு விசிட் தெம் வித் ஹிஸ் ஃபேமிலி. அவருடைய ஃபேமிலியோட அடிக்கடி வந்து இந்த சென்டருக்கு வருவார். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்டு பை ஆல். அங்கே இருக்கிறதுலே மீனா தான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாள். ஸோ அதனால் எல்லாத்துக்கூடயும் சீக்கிரமாக எல்லாருமே இவகிட்ட சீக்கிரமாக அன்பாக இருந்தாங்க. ஓகேங்களா. ரொம்பவே அன்பாக இருந்தாங்க எல்லாருமே இவகிட்ட. த இன்சார்ஜ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃபன் கேர்டு மீனா வைல் ஷீ பிளேட் வித் அதர் சில்ட்ரன். அதாவது அந்த இன்சார்ஜோட ஒய்ஃப் வந்து எப்பயுமே மீனா வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. மற்ற குழந்தைங்களோட விளையாடும் போது ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பாங்களாம். ஆல் சில்ட்ரன் யூஸ்டு டு கால் தெம் அம்மா அண்ட் அப்பா. அந்த ஆஃபீஸரையும் அவங்களோட ஒய்ஃபையும் வந்து அம்மா அப்பா அப்படின்னு தான் அந்த இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே கூப்பிட்டாங்களாம். ஆஃப்டர் 3 years த ஆஃபீஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர். 3 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சாம். ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி கண்டினியூ டு விசிட் த சென்டர் ஒன்ஸ் அ இயர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. இப்போ அவருடைய ஃபேமிலியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த சென்டரை விசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம், வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். த மீனா நவ் ஓப்பன்ட் ஹர் ஐஸ். இப்போ வந்து மீனா மெல்லமாக அவளுடைய கண்ணை திறக்கிறான். ஹர் சீக்ஸ் வேர் மாய்ஸ்ட். அதாவது அவளுடைய கன்னங்கள் எல்லாம் வந்து ஈரம் அடைஞ்சிருக்கு, ஏன்னா அவள் அழுதுருக்கா. ஓகேங்களா. ஆல் திஸ் சீம்டு லைக் இட் ஹேப்பன்ட் எக்ஸ்டர்டே. இதெல்லாம் வந்து நேற்று நடந்த மாதிரி அவளுக்கு இருக்குது. ஓகேங்களா. த ஸ்கூல் பெல் ரேங் அண்ட் மீனா வைப்ட் ஹர் சீக்ஸ் டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ இதெல்லாம் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்காளா மீனா, அவள் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா. ஓகேங்களா. கண்ணை மூடி நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ ஸ்கூல் பெல் வந்து அடிக்குது. மீனா வந்து அவளுடைய ஈரமடைஞ்ச கன்னத்தை வந்து, அதாவது அழுது கண்ணெல்லாம் ஈரமாக இருக்குல்ல, அதை வந்து வைப்னா துடைக்கிறது. ஓகேங்களா. அதாவது தொடச்சிட்டு அவளுடைய இங்கிலீஷ் கிளாஸ்க்காக அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நவ் வாஸ் இன் த 12th standard.
இப்போ வந்து மீனா வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் வந்து படிப்பில் நல்லாவே படிச்சிட்ருக்கா. ஓகேங்களா, நல்லா படிக்கிற பொண்ணு தான். த டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் த மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ். அவங்க டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவளோட பாடம் நடத்துகிறத அவள் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ஷீ தென் ஹியர் த ஃபெமிலியர் வாய்ஸ் காலிங் ஹர் மீனு. இப்போ திடீர்னு நம்ம கேட்ட குரல் மாதிரி இருக்கே, அவள் ரொம்ப நாளாக கேட்ட குரல் வந்து அவளுக்கு வந்து கேட்குது. எப்படி கேட்குதாம், அவளை வந்து கூப்பிட்றாங்க, மீனு அப்படின்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குதாம். ஷீ ரைஸ்ட் ஹர் ஹெட் டு சி. திடீர்னு அவளுடைய கழுத்தை தூக்கி அவள் வந்து பார்க்குறான். ஷீ வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சி ஹர் ஃபாதர். வந்து யாரை பார்க்குறாளாம், அவள் தலையை தூக்கி அவளுடைய அப்பாவை பார்க்குறா. அதாவது இதில் அப்பான்னு யாரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ஆஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரை தான் இங்கே அப்பான்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் தான் இப்போ வந்து மீனுவை பார்க்க வந்திருக்காரு. மீனுன்னு கூப்பிட்றாரு. ஹி வாஸ் ஸ்மைலிங் அட் ஹர். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அவளை பார்க்குறாரு. ஷீ ஸ்டேர்ட் அட் ஹிம் பிளாங்க்லி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸ்டேர்னா அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறது அப்படியே திடீர்னு ஏதாவது ஒரு ஆச்சரியமாக பார்த்தோன்னா அப்படியே நம்மள அறியாமலே அப்படியே ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்போம்ல, அதுதான் ஸ்டேர்டுன்னு சொல்கிறாங்க. பிளாங்க்லி அப்படின்னா அப்படியே சுத்தமாக எதுவுமே இல்லாமல், ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபியூ செகண்ட்ஸ் நின்றுட்டுருக்கா. வித் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ். மறுபடியும் அவளுடைய கண்ணு கலங்கி கண்ணீர் தண்ணி வந்து அவளுடைய சீக்ஸ், அதாவது கன்னங்களில் வருது. ஓகேங்களா. ஷீ ஜம்ப்டு அவுட் ஆஃப் ஹர் பெஞ்ச் அண்ட் டேஷ்டு டுவார்ட்ஸ் ஹிம். அவள் பெஞ்சிலேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போகிறா. என்னன்னு போயிட்டு காலிங் அப்பா அப்படின்னு கூப்பிட்றா. ஓகேங்களா, அவர்கிட்ட போயிட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்றா. ஓகேங்களா, இந்த ஸ்டோரி ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சுங்களா. இப்போ இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளை வளர்த்தவங்கள மட்டும் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப பாசமாக இருக்கிறத விட, நமக்காக கேர் பண்ணி நமக்காக செய்கிறாங்களா, அவங்களும் நமக்கு அப்பா அம்மா தான். ஓகேங்களா. இந்த மீனு மாதிரி நிறையா பேர் இது மாதிரி ஃப்ளட்டில் அவங்க அம்மா அப்பா, ஃபேமிலி, ஹவுஸு, இது மாதிரி எல்லாத்தையும் இழந்து இது மாதிரி ஒரு அப்பாவோடைய பாசம் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.